இந்த வீடியோவில் நம்ம ஒரு மீடியம் லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமோட பேர் மேக்ஸ் ஏரியா ஆஃப் த ஐலாண்ட். So you are given an m cross n binary matrix grid. An island is a group of ones representing the land connected four directionally. You may assume all four edges of the grid are surrounded by water. The area of the island is the number of cells with a value 1 in the island. Return the maximum area of an island in the grid. There is no island, and if there is no island then return 0. ஸோ நம்ம இதே மாதிரி சிமிலராக ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி சால்வ் பண்ணோம். அது என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் ஐலாண்ட்ஸ், அதாவது எத்தனை ஐலாண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது 1ன்னு இருக்கிறது எல்லாமே லேண்டு, 0ன்னு இருக்கிறது எல்லாமே வாட்டர். அதுதான் கான்செப்ட்டு. இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணணும்னா லென்த் மேக்ஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஐலாண்டோட ஏரியா 1, இது 4 சைடுமே வாட்டர். இங்கே இட் வில் கோ அவுட் ஆஃப் த அரே, ஸோ அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. மீதி இருக்கிற 3 சைடுமே வாட்டர். ஸோ திஸ் இஸ் 1 ஐலாண்ட். அதே மாதிரி இந்த இதை எடுத்துக்கிட்டோன்னா இதில் 4 சைடுமே வாட்டர் இருக்கிறதுனால இது ஒரு தனி ஐலாண்ட். ஸோ இதோட லென்த் நம்மளுக்கு 4, இதோடது 1, இந்த ஐலாண்டோடது 4, இதோடது 5, இதோடது 5, இதோடது 6. இத்தனை ஐலாண்டில் இருக்கிறதுலே மேக்ஸ் ஏரியா இந்த 4ங்கிறது, இந்த இது தானே 6ங்கிறது தானே. ஸோ இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ த அவுட்புட் ஷுட் பி 6. இதே மாதிரி நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம். நான் இந்த ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நான் இந்த வீடியோ லிங்க் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம அதை ரெஃபர் பண்ணிவிட்டு இது வந்தோன்னா நமக்கு இது இன்னுமே ஈஸியாக புரியும். ஸோ பேசிக்காக இதே மாதிரி இதை நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்த்தோன்னா இங்கே 4 1 2 3 4 5 6, இதுலேயும் 6 7 8 இருக்குது. 8ங்கிறது தான் இதோட ஆன்சர். இதில் இருக்கிறது ஒரே ஒரு ஐலாண்டு தான். இந்த கொஷின் பார்த்தோன்னா இங்கே 4 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 4ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோமோ, இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ணோமோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா we are going to iterate and access each element in the grid until we find a 1 கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம 4 டைரெக்ஷன்லேயும் 1 இருக்கான்னு செக் பண்ணி அது த்ரூவாக நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 1க்கு வரும், இந்த 1க்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் ரைட்டில் டாப்பில் பாட்டமில் 1 இருந்ததுன்னா நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். இல்லைங்கிறதுனால இது ஒரு ஐலாண்ட் அப்படின்ட்டு இதோட லென்த்தை மட்டும் நம்ம லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1க்கு நம்ம ப்ரொசீட் பண்ணிவிடுவோம். சேம் வே இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம பாட்டமில் நம்மளுக்கு 1 இருக்கிறதுனால இந்த 1க்கு அப்புறமா பாட்டம் ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம அடுத்தது ரைட் சைட் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோட் எழுத ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் முன்னாடி இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ட்ராவல்ஸ் பண்ணுறோம், ஏன் எப்படி திருப்பி ஒரே எலிமெண்ட்டை திருப்பி நம்ம விசிட் பண்ணாமல் இருக்கோங்கிறதுலாம் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அதே கோடில் ஜஸ்ட்டு கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐட்ரேட் பண்ணி 1 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு int row is equal to actually grid dot length. அங்கேருந்து கோட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம், பட் ஓகே ஃபியூ லைன்ஸ் நம்ம டைப் பண்ணிடலாம். ஈக்குவல் டு grid of 0 dot length. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே நம்மளுக்கு ஏரியா வேணும் இல்லையா. ஸோ int max area which is the value that we are going to return is equal to 0. இப்போ நம்ம ஐட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற 1 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் int I is equal to 0, I greater than rows I plus plus j equals 0, j should be greater than call. Okay, guess போடல நம்ம j plus plus and நம்ம if grid of I and j is equal to, is it a character array? No, it's an integer array. If it is equal to 1 then we have to do a DFS. Okay, so நம்ம DFS பண்ணணும், which is traveling in the top, bottom, left and right. நம்ம DFSக்கு மெத்தட் எழுதலாம். பப்ளிக் இப்போது நம்ம பண்ணுற டிஎஃப்எஸ் it should return the length of this island, right? So it should return length int DFS of integer array grid and integer row and integer column
right? And we will have few conditions arrayக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு iterate பண்ணுறோமான்னு. So in sorry, if row is lesser than 0 or column is lesser than 0 or row வந்து grid dot length விட அதிகமாக இருந்ததுன்னா, காலம் வந்து grid dot length விட அதிகமாக இருந்ததுன்னா grid of 0, sorry. அண்ட் நம்ம விசிட் பண்ணது எல்லாத்தையுமே visited மார்க் பண்ணுறதுக்காக we will be marking, changing them to 0. So grid of 0, sorry, grid of row and column is equal to 0, then we'll have to return 0. அண்ட் நம்ம மார்க் பண்ண விசிட் பண்ணிவிட்டு உடனேவே நம்ம வந்துட்டு இருக்கிற விசிட் பண்ண ஐலாண்டை வந்துட்டு 0ன்னு மார்க் பண்ணிட்டோம். அப்போ தான் நம்ம வந்துட்டு திருப்பி ஒரே இதையே ஐட்ரேட் பண்ணாமல் இருப்போம். ஸோ grid of row and column equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்துட்டு 0ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டு வரும்போது நம்ம வந்துட்டு ஒரு ஐலாண்டுக்குமே வந்துட்டு நம்ம தனித்தனியாக தான் வந்துட்டு லென்த் எடுப்போம், கரெக்டாக? ஸோ நம்ம புதுசாக ஒரு லென்த்தை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஐலாண்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இங்கே வருவோம். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் லென்த்தை தான் நம்ம வந்துட்டு எப்போதுமே அப்டேட் பண்ணுவோம். எப்படி அப்டேட் பண்ணுவோம்னா திருப்பி டிஎஃப்எஸ் பண்ணி டிஎஃப்எஸ் ஆஃப் grid and row plus 1 comma column. ஸோ இதே தான் நம்ம வந்துட்டு 4 சைடும் வந்துட்டு நம்ம ஐட்ரேட் பண்ணோம். ஸோ விச் இஸ் row -1 column ரோக்கு அப்புறமா column +1, அதே இது வந்து column -1 அண்ட் நம்ம லாஸ்ட்டாக இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது லென்த்து. ஸோ இந்த லென்த் வந்து இங்கே வரும். இப்போது இங்கே லென்த் இப்போது இந்த இது எடுத்துக்கிட்டோன்னா இங்கேருந்து நம்மளுக்கு 1ங்கிற வேல்யூ வந்துட்டு இங்கே மேலே போகும். நம்ம இந்த 1ங்கிற வேல்யூ வந்து நம்ம மேக்ஸ் ஏரியாவில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். we will already have the max area 0. நம்ம வந்துட்டு இந்த ஏரியாவையும் செகண்ட் ஹவர் ஏரியாவையும் கம்பேர் பண்ணி எது மேக்ஸாக இருக்கோ நம்ம அதை வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸ் ஏரியா is equal to math dot max of the current max area and dfs of grid I and J, and we'll have to return the max area. ரன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஓடுதா, எரர் இருக்கான்னு. என்னாச்சு? ஓ, இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணல. RETURN typo. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிரிட்டை வந்துட்டு ஐட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது இந்த 1. இந்த 1ஓடதுலேருந்து நமக்கு டிஎஃப்எஸ்குள்ளே போகும். பிகாஸ் திஸ் வில் பி ஈக்குவல் டு 1ங்கிறதுனால டிஎஃப்எஸ்குள்ளே போன உடனே இந்த 1 வந்துட்டு 0ன்னு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். 0ன்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அட் திஸ் பாயிண்ட் த லென்த் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட்டு லைன் போகும்போது நம்மளுக்கு வந்துட்டு ரோ +1 இங்கே வந்து வரும்போது இந்த ஐட்ரேஷனுக்குள்ளே வரும்போது திஸ் இஸ் 0 ஆல்ரெடி. ஸோ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இட் வில் ரிட்டர்ன் 0. நெக்ஸ்ட் இருக்கிறதுல வரும்போது ரோ -1 விச் இஸ் த சேம் வேல்யூ அகெயின். இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு 0ன்னு ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அகெயின் இங்கேயும் 0 தான்.
சேம் வே இங்கேயும் மேலே வந்து நம்மளால் போக முடியாது. காலம் ப்ளஸ் ஒன் காலம் மைனஸ் ஒன்னுங்கிறப்போ காலம் +1 போகலாம், காலம் -1 போக முடியாது. இங்கேயும் 0 தான். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு லென்த் வந்துட்டு 1ன்னு வரும். 1ன்னு வரும்போது 0,1 இது ரெண்டுத்துல மேக்ஸிமம் இது மேக்ஸ் ஏரியா வில் பி 1. அகெயின் அடுத்த ஐட்ரேஷன் வந்துட்டு இப்படியே ஐட்ரேட் ஆகி இட் வில் கம் டு திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் வரும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு அகெயின் 0ங்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு 0, 0 வந்துடும். லென்த் வில் பி 1 ஒன்லி அட் திஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாட்டமோடது மட்டும் நம்மளுக்கு பார்க்கும் விச் இஸ் காலம் +1. காலம் +1 வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு லென்த் வில் பி 2. இங்கேருந்து வந்துட்டு திருப்பி இந்த லெஃப்ட் வேல்யூ வில் பி லெஃப்ட் வேல்யூ வில் பி 0. இங்கேருந்து நம்மளுக்கு ஐட்ரேட் ஆகும். ரோ +1ல் வந்துட்டு இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1ன்னு ஆட் ஆகி நம்மளுக்கு இந்த ஐலாண்டோட லென்த் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஃபுல் அரேவையும் நம்ம ஐட்ரேட் பண்ணி ஒரு ஐலாண்டியாவும் அதோட ஏரியாவையும் கண்டுபிடிச்சி நம்ம மேக்ஸிமம் ஏரியா வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இந்த கோடோட ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சொல்யூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.